ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செட் நம்பர் 5 முடி பிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாதியோடு போயிட்டீங்க, அது நல்லா தெரியுது. செட் நம்பர் 1 செட் நம்பர் 2 போட்டிருப்பீங்க, பாதியோடு போயிட்டீங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறது. செட் நம்பர் 6ல் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இன்றைக்கி. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பெரிய ஹாப்பி நியூஸ். 11க்கு 7 5 மார்க்குமே எழுத முடியும் அப்படின்னு நான் ஷுவரிட்டி கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் முடிச்சதில்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. 7 5 மார்க் எதாவது டஃப்பாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் கொடுக்க போகிறேன். 2 மார்க் 3 மார்க் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 6 நாள் 6 செட் இருக்குது, முடிச்சிடலாம். ஆனால் 12க்கு இப்போ வரைக்கும் நான் சொன்னது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 5 மார்க் எழுதலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. 10th சாப்டர் இருக்குது கொஞ்சம், அப்புறம் 9th சாப்டர் இருக்குது, அதுக்கப்புறம் 1st சாப்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் 12th ஸ்டாண்டர்ட். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வளைச்சி கேட்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம முடிச்சிட்டேன்னு சொல்கிறது ரொம்ப எவ்வளோ பெருமையாக இருக்குங்க. இவ்வளோ 5 மார்க் நம்ம வெறும் 6 நாளில். ஸோ 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1st சாப்டர் முடிச்சிட்டோம் 12th ஸ்டாண்டர்ட், சரிங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு 1st சாப்டரும் முடிச்சிட்டோம். 4th சாப்டர் இன்றைக்கி முடிக்க போகிறோம். இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு 2 மார்க் 3 மார்க்கு. அப்போது இப்போ 2nd சாப்டர் வரும். அதான் 1st சாப்டர் முடிஞ்சாச்சு 12th ஸ்டாண்டர்டுக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு 2nd சாப்டர் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும் அடுத்த 6 நாளில். வேணா பாருங்கள், 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத வைக்கிறேன்னா இல்லையாண்டு. கட்டாயமாக என்னால் முடியும், உங்களால் முடியுமா? நீங்கள் போட்டால் தான் முடியும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். வாட்ஸ்அப் சேனலை வந்து தயவு செய்து ஜாயின் பண்ணியா. 12th ஸ்டாண்டர்ட் வந்து 5 மார்க் 7.7ல் ஃபஸ்ட்டு கான்கேவிட்டி நிறைய பேர் படிக்கிறதுல போட்டுப்பார். 10.8ல் எக்ஸைசம்ல இதெல்லாம் பாரு. இதெல்லாம் இன்றைக்கி 5 மார்க்ஸ். 11.2ல் 6 7 எக்ஸாம்பிள் 11.8. இது 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அந்த டேபிளுக்கு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கு 5 மார்க். 2 மார்க் 3 மார்க் ஹெவியெல்லாம் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. ஒரு வாட்டி தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு தெரியாத மட்டும் போட்டு பாருங்கள். ஒரே மெத்தடு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மட்டும் போடுங்க, எக்ஸசைஸ் மட்டும் போட்டு பாருங்கள். 2.2ல் 3rd, 2.3ல் 1 2 3, 2.4ல் இதெல்லாம் ஒரு சம் போட்டால் போதும். 2 சப்டிவிஷன் இருக்கும், ஒன்று போட்டால் போதும். 2.4ல் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4லேருந்து சம்மு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் எல்லாமே 2.4லேருந்து 2.8 வரைக்கும். இதில் 5 மார்க்கும் இருக்குது. அந்த லாஸ்ட்டு வந்து 2.8 5 மார்க்கு. 2.5ல் எக்ஸசைஸ் சம்மில் 2ல் இருந்து எல்லாமே வருதுங்க. 10ல் மட்டும் 3rd சப்டிவிஷன், மீதி எல்லாமே பார்த்துருங்க. எல்லாமே போட்டு பார்க்கணும் இல்லை, எல்லாத்துலையும் ஒரு மாடல் வேறு டிஃப்ரெண்ட் சம்மாக இருந்தால் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.11 2.12 2.16 17 15 எல்லாம் அதே மாடல் தான். 17 15 மட்டும் 5 மார்க்குன்னு நினைக்கிறேன். 16 17 மட்டும் 5 மார்க் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல, பார்த்துக்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி முக்கோண சமநிலை இது போட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது தான், முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ 11க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இது முடிச்சிருவீங்களா? ஒரு 2.5 hours இருந்தால் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் 4.65 எக்ஸாம்பிள். எக்ஸைஸ் 5.2ல் 8 9 10 ரிப்பீட்டடாக இருந்தால் போடுங்க, தப்பு இல்லை. எக்ஸைஸ் 6.4ல் 4th சம், எக்ஸாம்பிள் 6.9, எக்ஸாம்பிள் 6.20. எக்ஸைஸ் 11.11ல் நேற்று என்ன கொடுத்தேன்? 1 கொடுத்தேன். முந்தா நேற்று என்ன கொடுத்தேன்? 1 கொடுத்தேன். இப்போ 2 கொடுக்குறேன். 11.11 நான் சொன்ன மாதிரியே போட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு 5 மார்க். அதில் 2லேருந்து 1st 2nd. ஸோ இதெல்லாம் 5 மார்க்கு. 2 மார்க் 3 மார்க்கில் 4th சாப்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ 4th சாப்டர் முடிஞ்சு இன்னையோட. எக்ஸாம்பிள் 4.16ல் 3rd, 4.17 21 23 ஃபேக்டோரியல். அடுத்து எக்ஸாம்பிள் 4.26 4.27. 4.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சம்மு. 4.3ல் 1 2 3 4 6 அதோட எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் எக்ஸசைஸில், அதுக்கப்புறம் எண்ணு கொடுத்து ஆறு கண்டுபிடிக்கிறது, பி கொடுத்து எண்ணு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி மாறி கண்டுபிடிக்கிறதா கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நல்லபடியாக போட்டு பாருங்கள். கட்டாயமாக இன்றைக்கி செட்டு முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிருங்கப்பா, தயவு செய்து முடிச்சிருங்க, சரிங்களா? கண்டிப்பாக இதை ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் இப்போவும் சொல்லுவேன், 75+ன்னு போட்டிருக்கேன் 90க்கு. ஏன் 80+ கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போக எனக்கு நான் நினச்சா முடிக்க முடியாதுன்னு நினச்சேன், பார்த்தா முடிக்க முடியுது. கண்டிப்பாக உன்னால் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், தயவு செய்து. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், மறக்காமல் போட்டுருங்க. தேங்க்யூ.